விவசாய பூமி. இந்த மரங்கள் எல்லாம் இந்த வரப்பு என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்துள்ள தென்னை மரங்கள். விவசாயத்திலே புல்லாக பார்க்கிறோமே, இது வாய்க்கால். விவசாயம் என்றாலே ஆற்று பாசனம். இந்த ஆற்று எங்கிருந்து வருகிறது என்றால், முக்கியமான ஆறுகள் தமிழ்நாட்டிலே பல இடங்களில் இருக்கிறது. மேட்டூரிலிருந்து பொதுவாக தண்ணீர் வரும். அது வரும்பொழுது ஆறு வழியாக காவிரி ஆறு, கொள்ளிடம் ஆறு, இப்படி பல ஆறுகள் இருக்கிறது தஞ்சை மாவட்டத்தில். இன்னும் பெரிய பெரிய ஆறுகள் எல்லாம் குடமுருட்டி என்று பல ஆறுகள் இருக்கிறது. அது வழியாக செல்லும். அந்த ஆற்றை இவர்கள் ஆங்காங்கே தடுத்து விடுவார்கள். அதை தடுப்பு அணை என்று சொல்வார்கள். அதை திறந்து விடுவதற்காக ஒரு அமைப்பு வைத்திருப்பார்கள். தண்ணீரை முதலில் சேகரித்து அந்த உழவுத் தொழிலில் உழவுத் தொழிலை தொடங்கும் பொழுது அவர்கள் இந்த தண்ணீரை திறந்து விடுவார்கள். வருகின்ற ஆற்று தண்ணீர் இது போன்ற வாய்க்காலில் முதலில் செல்லும். வாய்க்காலுக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய குளத்திற்கும் தொடர்பு இருக்கும். அங்கே போய் தண்ணீர் சேர்ந்துவிடும். குளம் இதுபோல் எங்கள் கிராமத்திலே ஒரு 5 குளங்கள் இருக்கிறது. காவிரியிலிருந்து வரக்கூடிய மஞ்சளாறு, அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் இங்கே விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு கவனை என்று சொல்வார்கள். அதாவது இந்த மண்ணை எல்லாம் போட்டு அது திறந்து மூடுவதற்கு ஒரு அமைப்பு வைத்திருப்பார்கள். அதுதான் கவனை என்பார்கள். அதுபோல் அவர்கள் செய்து விடுவார்கள். தண்ணீரை திறப்பதும் மூடுவதும் மடை என்று சொல்வார்கள். இந்த வாய்க்காலிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்துவார்கள். அதுதான் மடை என்று சொல்வார்கள். ஆற்று மடையன் என்று சொல்வார்கள் சில பேர். மடை மாற்றுதல் என்பது அதுதான். இதுபோல் வைத்து அவர்கள் செய்வார்கள். விவசாயம் அப்படித்தான் நடக்கும். முக்கியமாக 3 பயிர்: குறுவை பயிர், அடுத்தபடியாக சம்பா, மூன்றாவதாக தாளடி. எல்லாமே நெல் தான். அந்த ரகம் மட்டும் மாறும். அந்த தாளடி முடிகிற நேரத்தில் ஈரப்பதமாக இந்த நிலம் இருக்கும். அப்பொழுது அவர்கள் பச்சை பயிறு, உளுந்து, அதை விதையாக வைத்து அந்த ஈரப்பதம் இருக்கும் பொழுது தெளித்து விடுவார்கள். அதற்கு தானாகவே முளைத்துவிடும். ஈரப்பதம் இருப்பதால் தானாகவே முளைத்துவிடும். அது விவசாயிக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் விலை உண்டு. ஆதலினால் இந்த பயிறு, உளுந்து ரெண்டுமே நல்லா விளைஞ்சிது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வருமானத்தை கிடைக்கும். பலர் உபயோகத்துக்கு எடுத்துக்குவாங்க. உளுந்து நமக்கு தான் தெரியுமே, பல விதமாக நம்ம தோசை சுடுறது, அப்புறம் வடை செய்கிறது, இது போல் பல விஷயங்களுக்கு அதை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். நெல் தான் நமக்கு உயிர் நாடி. அரிசி, நல்ல அரிசி, இந்த சொல்லக்கூடிய பாசுமதி அரிசிலாம் நம்ம கிராமத்திலலாம், அதாவது நான் இருக்கிற இடம் சென்னையிலிருந்து இப்போ மயிலாடுதுறையில் இருக்கிறேன். மயிலாடுதுறையிலிருந்து சித்தர்காடிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தால் இந்த கிராமம் சேர்ந்து விடலாம். நீங்கள் பார்ப்பதெல்லாம் தென்னை மரங்கள். இதிலிருந்து நமக்கு வருமானம் கிடைக்கும். இது நாட்டு தேக்கு என்பார்கள். இதை எடுத்து எங்கள் வீட்டிலே மரங்கள் எல்லாம் எடுத்து பலகை செய்து சட்டங்கள் செய்து நாங்கள் செய்துள்ளோம்.
இதெல்லாம் அண்ணனுக்கு உரித்தான நிலங்கள் தான். இங்கே பார்க்கக்கூடிய பயிரெல்லாம் உளுந்து, பயிர் இவைகள் தான் இருக்கிறது. இதில் பார்க்கக்கூடியது அந்த கடைசியில் எல்லாமே உளுந்து தான், மிக நன்றாகவே வளர்ந்து இருக்கிறது. இதுதான் கிராமத்தில் நாம் பார்க்கக்கூடிய காட்சி. கிராமத்திலே விவசாயம் செய்ய வேண்டுமென்றால் தனியாக ஒரே ஒரு சிறிய நிலமாக இருந்தால் அவர்கள் தாங்களே செய்து கொள்வார்கள். ஒரு ஏக்கர் கணக்கில் வைத்திருந்தால் அவர்கள் கூலி ஆட்களை வைத்து அவர்கள் இந்த விவசாயத்தை செய்வார்கள். அறுவடை நாளில் ஒரு காலத்தில் நெல்லை அவர்களுக்கு ஊதியமாக கொடுப்பார்கள். தற்பொழுது அவர்களுக்கு பணமாக கொடுத்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நெல்லை அவர்களுக்கு கூலியாக கிடைத்தால் அதை அவர்கள் மிஷினில் கொடுத்து அரிசியாக மாற்றி பயன்படுத்துவார்கள். பணமாக கொடுத்தால் அவர்கள் எளிதாக இதையெல்லாம் வாங்கி விடுவார்கள். அப்படித்தான் இந்த கிராமமே இருந்துள்ளது. இதெல்லாம் மட்டை, தென்னம் மட்டை என்று சொல்லுவோமே, மட்டை, கூராம் பாலை, அதுக்கப்புறம் இந்த ஓலைகள், கீத்து என்று கீத்து முடையலாம். நல்ல பதமாக இருந்தால் அதை கீத்து முடைவார்கள். இப்படித்தான் ஒரு கிராமத்திலே பலவிதமான வேலைகள் இருக்கும். இது நாம் செல்லக்கூடிய ஒரு சாலை தான். இது வரப்பு நாங்கள் என்று சொல்வோம். இந்த பார்க்கக்கூடிய இடம் வழியாக தண்ணீர் செல்லும். அங்கே பம்ப் செட்டு வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து பம்ப் செட்டு என்றாலே அங்கே ஒரு மோட்டார் இருக்கும், பம்பு இருக்கும், ரெண்டும் இணைத்து விடுவார்கள் மின்சாரத்தோடு. மின்சாரம் நமக்கு அரசு அவர்களுடைய இடத்திலிருந்து நமக்கு வரும். அங்கங்கே வைத்திருப்பார்கள். இதோ பார்க்கிறது எல்லாம் அந்த மின், அதுதான் கோபுரங்கள், மின் கோபுரங்கள். அது வழியாக பல இடங்களுக்கு செல்லும். இது மயிலாடுதுறை அருகாமையில் பேச்சாவடி என்ற ஒரு இடம் இருக்கிறது. மங்கநல்லூர் போகிற வழி, குளுமாங்குடி போகிற வழி. அந்த பேச்சாவடியிலிருந்து இப்படி மின்சாரத்தை பல இடங்களுக்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். அங்கிருந்து நமக்கு நேரடியாக எடுக்க முடியாது. நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போல வைத்து அது மூலமாக நாம் மின்சாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். தமிழக அரசு இலவசமாகவே மின்சாரத்தை வழங்கி வருகிறது. அதுவும் இரவு நேரத்தில், இரவு 10 விடியற் காலை 5 மணி வரை. பகலெல்லாம் மின்சாரம் அவர்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் அண்ணன் சொன்ன விஷயத்திலிருந்து நான் சொல்கிறேன். எனவே நண்பர்களே, ஒரு விவசாயம் என்பது கிராமத்தில் தான். சென்னையில் அருகாமையிலே இன்னமும் சிலர் விவசாயம் செய்கிறார்கள், என்னால் பார்க்க முடிகிறது. எனவே ஒரு விவசாயம் என்பது மூலாதாரம். அதுதான் நமக்கு உணவு தருவது. இந்த தேங்காய் இல்லை என்றால் நமக்கு இந்த சட்டினி போன்ற விஷயங்கள் கிடைக்காது, இளநீர் கிடைக்காது, இந்த கீத்து முடைவதற்கு கிடைக்காது. இந்த காய்ந்து போன பயனற்ற இந்த தென்னை மரங்களை அவர்கள் வெட்டி விடுவார்கள். வெட்டி அதை கூராக்கி இந்த காலவாய், செங்கல் சூளைக்கு அவர்கள் பயன்படுத்துவார்கள். இன்னும் சிலர் வீட்டிலேயே அந்த உத்திரம் என்று செய்யக்கூடிய கீத்து வீடு, கூரை வீடு செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். இவ்வளவு விஷயமும் ஒரு கிராமத்தில் இருக்கிறது. இதெல்லாம் யார் செய்தார்? பூமி நமக்கு காசு கொடுத்து தான் வாங்கினோம். அவர்கள் கூறு போட்டு எடுத்துக்கொண்டார்கள் பூமியை. இது யாருக்கும் சொந்தம் முதலில் இல்லை, அரசர்கள் வைத்திருந்தார்கள். இப்போ அரசர்கள் எல்லோருக்கும் விற்றார்கள். அவர்கள் முதலாளிகள் இருந்து மற்றவர்கள் எல்லாம் வாங்கி விட்டார்கள். இப்படி வாங்கிய நிலங்கள் தான் பரம்பரையாக சிலது சேர்த்து கொண்டார்கள், சிலதை விற்று விட்டார்கள். அப்படி என்னுடைய தகப்பனார் சேர்த்து வைத்த இடங்கள் தந்தைக்கு பிறகு எனக்கு, என்னுடைய அண்ணனுக்கு எல்லாம் கொடுத்தார்கள். என்னுடைய இடத்தை எல்லாம் அண்ணனுக்கே கொடுத்து விட்டேன். இப்பொழுது எனக்கென்று எந்த விதமான இங்கே நிலமும் இல்லை. 2 மாடி கட்டிடம் இருந்தது, பெரிய வீடு. இப்பொழுது எல்லாம் அதையெல்லாம் வயதாகிவிட்டதால் அதையெல்லாம் உடைத்து விட்டார்கள். முதல் மாடி, 2வது மாடி, அது வரைக்கும் போகலாம். ஒரு இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு ஏணியும் இருக்கும். இப்போ இதெல்லாம் உடைத்து விட்டார்கள். இப்போ அண்ணன் தனக்கென்று ஒரு
கட்டிடத்தை வைத்துள்ளார். வீடு நன்றாகவே இருக்கும். எல்லா சகல வசதியும் அவர் செய்துள்ளார். மோட்டாரில் இருந்து விவசாய தொழில் அண்ணனுக்கு தெரியும். படிக்க தெரியும், பேச தெரியும், எழுத தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் குறைந்ததாக படித்தவர். வீட்டிலே ஒரு முதல் பட்டதாரி என்றால் அது நான் தான். அண்ணன் பாலிடெக்னிக் படித்தார். இன்னொரு அண்ணன் விவசாய வேலை வேறு விதமாக பார்த்தார். இப்பொழுது எஞ்சி இருப்பது அண்ணனும் நானும் தான். அண்ணனுக்கு 76 வயசு, எனக்கு 71 வயசு. என்னுடைய தகப்பனார் 74வது வயதில் அவர் இறந்து போனார். அவருக்கும் நோய் இருந்தது, இருதய நோய் இருந்தது. என்னுடைய தாயார் சின்னம்மாள், அவர்கள் சுமார் 80 வயது தாண்டி 85 வயது வரை இருந்தார்கள். அவருடைய இரண்டு பேருடைய சமாதியை பார்க்கிறோமே இந்த இடத்தில்தான் அண்ணனுடைய அப்பாவுடைய சமாதியும் அம்மாவோட சமாதியும் அங்கே வைத்துள்ளார்கள். ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் பூஜை செய்தார்கள். தற்பொழுது அவர்களை எல்லாம் விட்டார்கள். படம் மட்டும் வீட்டிலே வைத்திருக்கிறார்கள். நான் எப்பொழுதெல்லாம் இந்த கிராமத்திற்கு வரும்பொழுது என்னுடைய தந்தையையும் தாயையும் பார்த்துவிட்டு போவது வழக்கம். அதனால்தான் இந்த எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுமே, ஒரு கிராமம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் அவர்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் என்பதற்குத்தான் இந்த வழி. தனி மனிதன் முயற்சியினால் முடியும். இது கூட்டாட்சி தான். பலரும் ஒன்றாக இணைந்து செய்வது. ஒரு கிராமத்தில் எல்லோரும், எனக்கு வேலை இல்லையா, நான் உங்கள் வீட்டில் வந்து வேலை செய்கிறேன் என்று பலரும் வருவார்கள். அப்படித்தான் நமக்கு இன்று எல்லா இடத்திலும் விவசாயிகள் தான் இருக்கிறார்கள், ஏழை தொழிலாளிகள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று பல பெயரை வைத்து தனியாகவே அவர்களை வைத்துள்ளார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் இது போல பறத்தெரு, பள்ளத்தெரு என்று வைத்துள்ளார்கள். அவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், சாதியினால் கொடுமைக்கு ஆளானவர்கள். இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது. அவர்களெல்லாம், அந்த பிள்ளைகளெல்லாம் படித்துவிட்டு அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார்கள், பல வேலைகளை பார்க்கிறார்கள், நல்ல ஊதியத்தை, சொந்த இடத்தை வாங்கி கொள்கிறார்கள். இன்று அவர்களுக்கு பெயர் ஆதி திராவிடர் அல்ல, தமிழர் தான். எல்லோருமே தமிழர்கள் தான். தமிழர்கள் இனம் தமிழினம்தான். இன்று உலகத்திலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழர்கள் உலகெங்கிலும் வாழ்கின்றனர். சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள் அவர்கள் செய்த கோயில்கள்தான் இன்று எல்லாவற்றிலும் பார்க்க முடியும். கிராம தேவதைகள் என்று நாம் பலவற்றையும் பார்க்க முடியும். கிராம தேவதைகள் என்றால் இந்த வீரன், பிடாரி, அம்மன், இப்படித்தான் இவர்களெல்லாம் கிராம தேவதைகள். வீரன், இப்படி சில சின்ன சின்ன கோயில்களை வைத்து அவர்கள் பூஜையெல்லாம் செய்வார்கள். அவர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. சின்ன சின்ன கோயிலாக வைத்திருப்பார்கள். குளம் அருகாமையில் இருக்கும். குளம் பக்கத்திலே அது கோயிலை கட்டியிருந்தால் அம்மன் குளம் என்பார்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இங்கே ஒரு ஐயனார் கோயில் இருக்கிறது. அந்த குளத்திற்கு பேர் ஐயனார் குளம் என்று. இப்படி ஒவ்வொரு இடத்தும் தாமரை குளம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே தாமரை இலைகள் இருக்கும். அதனால் அதை தாமரை குளம் என்பார்கள். எங்கள் கிராமத்தில், எங்கள் வீட்டுக்கு கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடியது அள்ளிக்குளம் என்பார்கள். அங்கே அள்ளி தான் இருக்கும், தாமரை வராது. ஐயனார் கோயில். இது போதும். கிராமம் என்றாலே இப்படித்தான். இது ஒரு வெகு நீள் பதிவாக இருக்கும். எனவே இதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு கிராமம் எப்படி இருக்கிறது, எப்படி மக்கள் வாழ்கிறார்கள், அவர்களுடைய வேலை தொழில் என்ன, இப்பொழுது எப்படி கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்திலுமே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அங்கே ஆண் ஆசிரியர் இருக்கிறார், பெண் ஆசிரியர் இருக்கிறார்கள். எல்லோரும் வந்து இப்போ படிக்கிறார்கள். ஒரு காலத்தில் படிக்கக்கூடாது, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கக்கூடாது என்றது. காமராஜர் காலத்தில் எல்லாருக்கும் பள்ளிக்கூடத்தை வைத்தார், மதிய உணவு தந்தார். தற்பொழுது தமிழக அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்கும் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், எல்லா கோயில்களிலுமே மதிய உணவு திட்டம் இருக்கிறது. அங்கே வருபவர்களுக்கு உணவு வழங்குகிறது. அரசு அப்படித்தான் செய்கிறது. இதையெல்லாம் சிலர் குறை கூறுவார்கள், அரசியல்வாதிகள். உண்மையான நிகழ்வை சொல்ல மாட்டார்கள். அதனால் வருகின்ற தேர்தலிலே இந்த காணொளியை பார்க்கக்கூடிய அனைவருமே தமிழக அரசு, அவரோட திராவிட முன்னேற்றக் கழகம்
மற்றும் அதை சார்ந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அவர்களுக்கு அந்த வெறும் மதிப்பை நீங்கள் தர வேண்டும், வாக்குகளை கொடுக்க வேண்டும். ஒரு தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய முயற்சி தான். இன்று பல இடங்களில் எல்லாவற்றையும் பராமரிப்பு செய்து வருகின்றார்கள். வேலை திட்டம் கொடுக்கிறார்கள். எல்லோரும் வேலை பார்க்கிறார்கள். வேலை இல்லை என்றால் வருமானம் இல்லை, வருமானம் இல்லை என்றால் வறுமை. இதையெல்லாம் மாற்றி அமைத்தது தமிழக அரசு, தமிழ்நாடு தான். எனவே நண்பர்களே, ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், வருகின்ற தேர்தலிலே 23, இன்றைக்கு தேதி 15 ஏப்ரல், இன்னொரு 8 நாள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை திராவிட முன்னேற்றக் கழகம் அதை சார்ந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காணொளியை நீங்கள் முழுவதும் கேட்க வேண்டும். எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன். அது சிதம்பரம் கொள்ளிடம். அதற்கு ஒரு சின்ன விளக்கமும் தருகிறேன். சிதம்பரம் என்றாலே அங்கே சோழர்கள் காலத்தில் கட்டிய சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கும். என் பெயர் நடராஜன், அதனால் அதை எடுத்துக்கொண்டேன். காவிரி, இந்த மயிலாடுதுறையில் காவிரி ஓடுகிறது, கடைமுடை வரை செல்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு கிளை நதி தான் இந்த கொள்ளிடம் ஆறு. அங்கே என்னுடைய தமக்கை இருந்தார்கள், அடிக்கடி சென்று வருவது வழக்கம். அதனால்தான் சிதம்பரம் கொள்ளிடம் என்ற பெயரை அதற்காக வைத்துள்ளேன். இதில் நீங்கள் காண்கக்கூடியது எல்லாவற்றையும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு இருக்கும். கடவுள் இருப்பதாகவும் இருக்கும், கடவுள் இல்லை என்று இருக்கும், விவசாயம் பற்றி இருக்கும், கோயில் பற்றி இருக்கும். அது அங்கு தனித்தனியாகவே நான் வைத்துள்ளேன் எல்லாவற்றையும். பலர் ஆதரிக்கிறார்கள், அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இதுபோல் சிலர் ஒரே ஒரு விஷயத்தை, கோயிலையும் எடுத்துக்கொள்வார்கள், கடவுளை பற்றி மட்டுமே சொல்வார்கள். ஆனால் அதற்கு பின்னே ஒளிந்திருக்கக்கூடிய இந்த அரசர்கள் பற்றியும், அவர்கள் எப்படி கோயில் கட்டினார்கள், எப்படி சிற்பங்களை அவர் செதுக்கினார்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். வெறும் சிற்பங்களை பார்ப்பதற்காகவே நான் 100க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு சென்றுள்ளேன். ஆர்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று முகநூலிலே ஒரு பிரிவை உருவாக்கி அதில் பதிவிட்டு வருகிறேன். எங்கெங்கே சிற்பங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கிறதோ எல்லா கோயிலுக்கும் சென்று இதுபோல் நான் செய்து வருவது வழக்கம். அது எக்களுக்கென்றால் உலகெங்கிலும் பார்க்கிறார்கள். பல நாடுகளில் இருந்து எனக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் அனைவரும் வந்து அதை பார்க்கிறார்கள், வருகிறார்கள். விருப்பம் பெற்று அவர்கள் இந்தியாவிற்கு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து பார்க்கிறார்கள். சுமார் 35,000 கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அந்த பெருமை நமக்குத்தான், தமிழர்களுக்கு மட்டும்தான். எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் இங்கே வந்து பார்க்கிறார்கள் என்றால் அதனுடைய காரணம் சிற்பக்கலை தான். அந்த சிற்பங்கள் செதுக்கியவர்கள் வல்லுநர்கள் தான், சிற்பிகள் தான். அரசர் பணத்தை கொடார், இவர்களெல்லாம் செய்தார்கள், நிலத்தை கொடுத்தார். அவர்கள் கோயிலை கட்டுவதற்கு முன்பே அவர் ஒரு குளத்தை வெட்டினார். எல்லாம் மக்கள்தான். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பார்கள். அதைத்தான் அரசர்கள் செய்தார்கள். இன்று தமிழக அரசு தொல்லியல் அகழ்வாய்வு செய்து தமிழர்களுடைய நாகரிகம் எவ்வளோ உலகத்திலேயே ஒரு மிக பழமையான நாகரிகம் என்பதை உலகத்தின் எல்லோரும் வியந்து பார்க்கிற அளவிற்கு நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வியல் இருக்கிறது. எனவே நண்பர்களே, ஒரு தலை சிறந்த நாகரிகம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது கீழடி நாகரிகம், பொருணை நாகரிகம். எல்லா நாகரிகளும் ஒரு நதியை வைத்துத்தான், நதி நாகரிகம்தான். எனவே இந்த காணொளியை முழுமையாக காணுங்கள். இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொல்லைப்புறம்தான். பக்கத்திலேயே ஐயனார் கோயில் இருக்கிறது. இதெல்லாம் பம்பு செட். இதை பார்க்கக்கூடிய கட்டிடம் பம்பு செட். இங்கே ஒரு பம்பு செட், அங்கே பார்த்தது ஒரு பம்பு செட் பார்த்தது. இதெல்லாம் கிராமம்தான். எனவே நண்பர்களே, ஒரு கிராமத்தை பார்த்தால் சென்று பாருங்கள். அங்கே என்ன கோயில் இருக்கிறது, என்ன கிராம தேவதைகள் இருக்கிறார்கள், என்ன விவசாயம் நடக்கிறது, என்ன மரங்கள் இருக்கிறது, எப்படி மின்சாரம் வருகிறது. இதெல்லாம் வந்து இறைவன் கொடுக்கவில்லை. மனிதன் தன்னுடைய முயற்சியினால் மின்சாரத்தை யார் கண்டுபிடித்தார்? ஒரு 17ஆம் ஆண்டில்
பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவர்தான் மின்சாரத்தை கண்டுபிடித்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடித்தார். இன்று உலகம் முழுவதுமே நாம் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். ஒரு நாள் மின் விளக்கு இல்லை என்றால், இன்று கையிலே நமக்கு மின்சாரம் இல்லை என்றால், இந்த எலக்ட்ரானிக்ஸ் இல்லை என்றால், என்னுடைய மொபைல் கூட அது வேலை இல்லாமல் போய்விடும். இந்த அளவிற்கு தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றால் அதற்கு காரணம் மின்சாரம்தான். பெஞ்சமின் பிராங்க்லினுக்கு நமக்கு நன்றி சொல்வோம். அவர் படமுறை நம்ம எடுத்து வைத்திருக்கிறேன். எனவே நண்பர்களே, இது ஒரு நீள் பதிவு தான். முழுமையாக காது கொடுத்து கேளுங்கள். என்ன ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிறது, எப்படி விவசாயிகள் நடக்கிறார்கள், அவருடைய நிலைமை என்ன தற்பொழுது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். அருகாமையிலே வாய்க்கால் போகிறது, அதை அவர்கள் சுத்தப்படுத்த வேண்டும். இப்பொழுதெல்லாம் களை மண்டி இருக்கிறது. அங்கெல்லாம் மரங்கள் விழுந்தது. வேலி வைத்து அவர்கள் காத்திருக்கிறார்கள் சில இடங்களை. பறவைகள் வந்து தங்குகின்றன. இது ஒரு நாட்டு தேக்கு தான், நிஜமாக நல்ல தேக்கு தான் அது. பர்மா தேக்கு அதனுடைய இது தான். எனவே நண்பர்களே, இன்று கிராமத்தை நாடித்தான் எல்லோரும் வருகிறார்கள். நகரத்தில் இருந்து கிராமத்திற்கு வந்து இடத்தை வாங்கி கொண்டு நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்றால் காரணம் அதுக்கு கிராமம்தான். அங்கே இருக்கக்கூடிய சுத்தமான காற்று, செழிப்பான மக்கள், நல்ல மக்கள், வஞ்சகம் இல்லாத மக்கள், அதெல்லாம் இன்று நமக்கு தமிழ்நாட்டிலே கிடைக்கிறது என்றால் எல்லா கிராமத்திலும் கிடைக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணமாக இருப்பது இந்த மயிலாடுதுறையில் மறையூர் என்ற கிராமம். இதுக்கு புராண கதைகளை எல்லாம் சொல்வோம், அதையெல்லாம் நாம் நீக்கிவிடுவோம். உண்மையான ஒரு வரலாறு என்று சோழர்கள் காலத்தில் இருந்த நிலங்கள் தான் இதெல்லாம். ஒரு முற்காலத்தில் முப்பாட்டனில் இருந்து என்னுடைய தகப்பனார் வரை, இன்று அண்ணன் வரை, இது எல்லாம் அவர்கள் கைவசம் இருக்கிறது என்றால் விவசாயத்தினால் பலர் பலனடைகிறார்கள். சோறு எப்படி, எங்கிருந்து சோறு வரும்? சோறு சும்மா வந்து விடுமா? வராது. சோழ நாடு சோறுடைத்து என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த பூமி தான் சோறு தருகின்ற பூமி. விவசாயிகள் தான் அவர்கள் உயிர் நாடி. எனவே நண்பர்களே, எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் இந்த பதிவையை செய்கிறேன். நேற்று நான் சென்னையிலிருந்து மயிலாடுதுறை வந்து இந்த மறையூர் என்ற கிராமத்திலே அண்ணன் வீட்டில் நான் இருக்கிறேன். ஒரு 4 நாட்கள் இங்கே இருப்பேன். 5ஆம் நாள் நான் சென்னைக்கு திரும்பி விடுவேன். இங்கே வந்து செய்கின்ற முதல் காணொளி இதுதான். எனவே இதை அனைத்தையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று புதன்கிழமை 15 ஏப்ரல் 2026.